இன்றைக்கு நாம் சிலுவையின் உபதேசத்தை டோட்டலாவே விட்டுட்டோம். 1 Corinthians 1 17 சுவிசேஷத்தை பிரசங்கிக்கதான் அனுப்பியிருக்கிறார். வேற ஒண்ணுமே இல்லைங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கதான் அனுப்பியிருக்கிறார். ஒரு பாட்டு பாடி அவங்க ஆராதனை செஞ்சு வாலிபர்களை மயக்குகிற அந்த காரியம் கிடையாது. சிலுவையின் உபதேசத்தை சொல்லிட்டே இருப்பேன்றதான் பவுலுடைய மேன்மையா பேசுவார். அதுல ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆனா இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் சாதுரிய ஞானத்துல பேசுறாங்க. அது என்னங்க சாதுரிய ஞானம் அப்படின்னா, தங்கள் ஸ்டைல்ல பேசணும், தங்களுக்கு விருப்பமானதை பேசணும், ஜனங்களை கவர்றதுக்காக பேசணும், ஆத்துமாக்களை சபைக்கு ஆதாயம் பண்ணணும்னு பார்க்கணும்னு சொல்லிதான் பேசுவாங்களாம். சோ அந்த சாதுரிய ஞானம் என்னன்றத எங்க அருமையா ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அதுல இருந்து நான் எடுத்து ஒரு டிப்ஸ் போடுறேன், நல்லா பாருங்களேன். அன்பு அதிகபட்சமா போதிக்கிற இயேசு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால போற வழி அப்படி எல்லாரும் சிலுவை போட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி அதாவது ஒரு 2 வார்த்தை இந்த மாதிரி சொல்லுங்க, உங்களோட ஸ்டைல்ல. செயல்ல சொன்னா அவருக்கு பிடிக்காதுல்ல. உங்களோட ஸ்டைல்ல சொன்னா அவருக்கு பிடிக்காதுல்ல. அவரே சொல்றாரு, இதெல்லாம் ஏசப்பாக்க பிடிக்காதுங்க, அவர் ஸ்டைல்ல பேசினாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே பைபிள்ல நம்ம ஸ்டைல்ல பேசுறதுனால நம்ம என்ன பண்றோம், ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் வச்சிருக்கிறார். இவங்கெல்லாம் இந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து தங்களை தாழ்த்தி, நான் அப்பிரயோஜனமற்றவன், நான் அக்கிரமை சிந்தையுள்ளவன், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த மாம்சம் ரொம்ப பலனா இருக்குது என்பதை ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தி, இயேசுவே நீர் எப்படி சிலுவையில் அறையப்பட்டீரோ அப்படியே என் மாம்சத்தையும் நான் சிலுவையில் அறையிறேன், என் ஆவியில உங்க ஆவியின் பலனை தாங்கன்னு சொல்லி நம்புகிற கூட்டம் தான் ரட்சிக்கப்படுகிற கூட்டம். அந்த ரட்சிக்கப்படுகிற கூட்டத்துக்கு உண்மையா தெரியும், அது 2 பேர் 3 பேர் தான் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியும் எது தேவ ஞானம் தேவ பலன் என்று சொல்லி. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள தெரியும் ஒரு காரியம், தங்களுக்குள்ள இந்த உலக மேன்மை, இந்த ஞானத்தை எல்லாம் மிஞ்சி ஒண்ணு அவங்க அட்டாக் பண்ணதை அவங்க பார்த்திருப்பாங்க. இப்போ புரிஞ்சுப்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் மேலானவர், அதை அனுபவித்தவர்கள நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்.